பரபரப்பான அரசியல் சூழல் மத்தியில் டெல்லியில் கூடியிருக்கிறது காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெல்லியில் தற்போது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் துவங்கியிருக்கிறது. அண்மை செய்தியில் பார்க்கிறோம். ஆணையத்தின் தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் இந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் துவங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர், சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவுக்கும் இடையே காவிரி விவகாரம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. சமீபத்தில் கர்நாடக அரசு மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டக்கூடிய நடவடிக்கைக்கு டெல்லியை தொடர்பு கொண்டு மிக தீவிரமாக முயற்சிகளை மேற்கொள்வது, சமீபத்தில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவையில காவிரி விவகாரத்துல தனி தீர்மானத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொண்டு வந்திருப்பது என காவிரி விவகாரம் பெரும் பேசுபொருளாகி இருக்கக்கூடிய நிலையில ஒரு பரபரப்பான சூழல்களுக்கு இடையே டெல்லியில கூடியிருக்கிறது காவிரி நீர் மேலாண்மை ஆணை கூட்டம். அக்கூட்டத்தினுடைய 52வது கூட்டம் தான் இன்று டெல்லியில அதனுடைய தலைவர் எஸ்.கே. ஹல்தர் தலைமையில கூடியிருக்கிறது. கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட 4 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த நீர்வளத்துறை செயலாளர்கள், முக்கிய அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டங்கள்ல பங்கேற்றிருக்கிறாங்க. எதற்காக இன்றைய தினம் இந்த ஆலோசனை கூட்டம் கூடியிருக்கிறது? ஒரு பக்கம் வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை உள்ளிட்டவை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத சூழல்ல மாதந்தோறும் தமிழ்நாட்டில் மற்றும் கீழ்ப்பாசன வசதி பெறக்கூடிய மாநிலங்களுக்கு காவிரி வழியே கர்நாடகா திறந்துவிட வேண்டிய நீரினுடைய அளவை உறுதி செய்வதற்காக இந்த கூட்டம் என்பது இன்று டெல்லியில கூடியிருக்கிறது. ஜூன் மாதத்திற்கு கர்நாடகா காவிரியில வழங்க வேண்டிய நீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை திறப்பு என்பது காலதாமதமாகி இருக்கிறது, போதிய நீர் இருப்பு இல்லாதன் காரணமாக. எனவே ஜூன் மற்றும் ஜூலை என அடுத்த மாதத்திற்கும் வழங்க வேண்டிய நீரை இந்த தேதியிலே குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக உடனடியாக திறக்க கர்நாடக அரசுக்கு உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு தரப்புல பங்கேற்றக்கூடிய நீர்வளத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் வலியுறுத்துவார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல மேகதாது விவகாரங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்துல பேசப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதற்கான காரணம், ஏற்கனவே காவிரி நீர் மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உள்ளிட்டவையின் மீதான நம்பிக்கையை நாங்கள் இழந்து விட்டோம் என சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில இந்த கூட்டத்துல கர்நாடக அரசு இந்த மேகதாது விவகாரங்கள் தொடர்பாக விவாதிப்பதற்கு ஏதேனும் அழுத்தங்களை கொடுக்க போகிறதா, அதனை எப்படி தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை செயலாளரும் பிற பங்கேற்பாளர்களும் எதிர்கொள்ள போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை ஆணையத்தினுடைய 2வது தளத்துல இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில முதல்ல ஒளிப்பதிவாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவு செய்துவிட்டு வெளியே வந்துவிட்டார்கள். இப்போது உள்ளே ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சரியா ஒரு 1.5 மணி நேரங்கள் அளவுக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவிலே என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் தரப்பிலிருந்து இந்த 52வது காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது, இதற்கு என்னென்ன மாதிரியான பதில்கள் வந்திருக்கிறது, அதே நேரத்தில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்திற்கு தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டிய நீரை கர்நாடகா திறந்து விடுவதற்கு ஏதேனும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதா என்பது போன்ற விவரங்களை எல்லாம் அதிகாரிகள் தரப்பிலிருந்து வழங்குவாங்க. ஆனால் தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவுக்கும் இடையிலே இந்த காவிரி விவகாரம் என்பது மிகப்பெரிய பேசும் பொருளாகி இருக்கக்கூடிய நிலையில ஒரு பரபரப்பான ஒரு அரசியலுக்கு மத்தியில் தான் இந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்துடைய 52வது கூட்டம் கூடியிருப்பதும் அதன் மீதான எதிர்பார்ப்பும் அதிகரிப்பதற்கான ஒரு காரணமாகவே இருக்கிறது. டெல்லியில் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் தற்போது துவங்கியிருக்கிறது. தொடர்பான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.